நாம் குழந்தையாக இருந்தபோது எந்த ஒரு தமிழ் எழுத்தும் இலக்கணமும் தெரியாமலே தமிழ் மொழியை எளிதாக கற்றுக்கொண்டோம். இதற்கு காரணம் நாம் நம்மை சுற்றியிருப்பவர்களிடத்தில் தமிழ் மொழியில் பேசியதே ஆகும். அதே போலவே எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கொள்ள அந்த மொழியின் எழுத்தோ இலக்கணமோ தேவையில்லை. மாறாக அந்த மொழியில் பேசி பழகினாலே போதும். வேறொரு மொழியை மிகவும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். ஆங்கில இலக்கணம் மற்றும் ஆங்கில புத்தகங்கள் படிப்பதால் மட்டும் ஒருவரால் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியாது. மாறாக ஆங்கிலத்தில் நடைமுறையில் பேசினால் மட்டுமே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்மை சுற்றியிருப்பவர்கள் பெரும்பாலும் தமிழ் மொழியை மட்டுமே அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் நாம் ஆங்கிலத்தில் பேசினால் அவர்களுக்கு அது புரியாது. மேலும் அவர்கள் நம்மை வேடிக்கையாக பார்ப்பார்கள். ஆகையால் இவர்களிடம் ஆங்கிலத்தில் பேசாமல் தமிழிலே பேசுங்கள். இருப்பினும் நீங்கள் பேசிய தமிழ் வார்த்தைகளுக்கு சமமான ஆங்கில வார்த்தைகளையும் உடன் சேர்த்து பேசுங்கள். உதாரணமாக எப்படி இருக்கீங்க என்று கேட்பதற்கு பதிலாக எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ என்று பேசுங்கள். இப்படி பேசும்போது அவர்களுக்கு நீங்கள் பேசுவது நன்றாக புரிகிறது. மேலும் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. இவ்வாறு தமிழுடன் ஆங்கிலம் சேர்த்து இருவரி வாக்கியமாக பேசுவதற்கு முன்கூட்டியே நிறைய ஆங்கில வாக்கியங்களை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். பின்னர் சரியான சமயத்தில் அந்த வாக்கியங்களை பயன்படுத்தும் போது அது நம் மனதில் ஆழமாக பதிந்து நம்முடைய ஆங்கிலம் கற்கும் திறனை அதிகரிக்க செய்யும். அதாவது இது கணிதத்தில் வாய்ப்பாடு மனப்பாடம் செய்வது போன்றதாகும். வாய்ப்பாடு மனப்பாடம் செய்து கொண்டு கால்குலேட்டர் இல்லாமல் நம்மால் எளிதாக கணக்கு போட முடியும். அதுபோலவே அன்றாடம் பயன்படுத்தும் ஆங்கில வாக்கியங்களை முன்கூட்டியே மனப்பாடம் செய்து கொண்டால் ஆங்கில அகராதி அல்லது மொழிபெயர்ப்பு செயலி இல்லாமல் நம்மால் ஆங்கிலத்தில் பேச முடியும். உதாரணமாக தினம் 10 ஆங்கில வாக்கியங்கள் என 50 நாளில் 500 வாக்கியங்களை எளிதாக மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அன்றாடம் பயன்படுத்தும் ஆங்கில வாக்கியங்களை மனப்பாடம் செய்ய அமேசான் அல்லது பிளிப்கார்ட் செயலியில் 50 நாளில் அன்றாடம் பயன்படுத்தும் 500 முக்கிய ஆங்கில வாக்கியங்கள் என்று தேடி ஒரு புத்தகத்தை ஆன்லைனில் வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிப்பது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் இந்த வீடியோவின் கீழ்ப்பகுதியில் இந்த யூடியூப் சேனல் பேருக்கு கீழே இருக்கும் ஆங்கிலத்தில் பேசுவதற்கான சுலப என்னும் லிங்கை கிளிக் செய்தால் மற்றொரு வீடியோ வரும். அந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் இந்த புத்தகத்தை வாங்குவதற்கான லிங்கை கொடுத்துள்ளேன். அந்த லிங்கை கிளிக் செய்து அமேசானில் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தில் தினம் 10 ஆங்கில வாக்கியங்கள் என 50 நாளுக்கு 500 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதனை மனப்பாடம் செய்து ஆங்கிலம் கற்பதற்கான உங்கள் பயணத்தை தொடங்கலாம். ஆங்கிலம் கற்பதற்கு மிகவும் எளிமையான மற்றும் சரியான வழி என்னவென்றால் ஆங்கிலத்தில் பேசுவது மட்டுமே. ஆகையால் ஆரம்பத்திலேயே ஆங்கில இலக்கணம் மற்றும் ஆங்கில புத்தகங்கள் படித்து ஆங்கிலத்தின் மீது வெறுப்பை உருவாக்கிக் கொள்ளாதீர்கள்.